அணுக்கும் ஆகாஷுக்கும் வந்து நிச்சயம் பண்ணுறதுக்காக நிச்சயத்தட்டு மாற்ற போகிறாங்க. அந்த டைமில் முரளி என்ன பண்ணுறாரு, கரெக்டாக வந்து பால் அடிச்சிடுறாரு. அதனால் என்ன ஆகுதுன்னா நிச்சயத்தட்டு கீழே விழுந்துடுது. எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. அவ்வளோதான் அபசகுணம் ஏற்பட்டுச்சு. அதனால் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு எல்லாருமே முழிக்கிறாங்க. அப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து நிச்சயம் நடத்தினா நல்லா இல்லை, சாமிக்கு இது பிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்து பிளேட்டை மாற்றிடுறாங்க. ஆகாஷோட அம்மா அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அணு வீடு வந்து மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. இந்த சூழ்நிலை அணு வந்து என்ன பேசுன்னு புரியாமல் யோசிக்கிறாங்க. அணு சொல்கிறாங்க, இது என்னங்க அநியாயமாக இருக்குது, குழந்தைங்க தெரியாமல் பால் அடிச்சுட்டாங்க, அதுக்காக இப்படி பேசுவீங்களா அப்படின்னா, வேறு எப்படி பேசுது, இதெல்லாம் அபசகுணமா, இதெல்லாம் இப்படி தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ நிச்சயம் வச்சுக்க வேணாம், இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி விட்டுறாங்க. அதனால் அணு ஃபேமிலி என்ன பண்ணுறது தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை ராகு வந்து எல்லார் மட்டும் வந்து பேசுகிறாரு. பாருங்க சித்தி, நல்ல காரியம் நடக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வரதான் செய்யும், புரியுதுங்களா? குழந்தைங்க தெரியாமல் பால் போட்டதுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. பால் போட்டு கை நழுவி விழுந்தால் இது என்ன பிரச்சனை இருக்க போகுது, நீங்கள் சொல்லுங்கள் புரோகிதரே. நேரம் இருக்குல்ல, நல்ல நேரம் இருக்குங்க இன்னும், அப்புறம் என்ன மாற்றிக்கிங்க, நான் சொல்கிறேன்ல சித்தி அப்படி சொன்னோன்னே உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து சுந்தரி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. மாற்றிக்கிங்க சொன்னால் கேளுங்கன்னொன்னே சரி எல்லாருமே வந்து சமாதானப்படுத்தி மாற்ற வைக்கிறாங்க. அப்போ தான் அபி நிம்மதி ஆகுறாங்க. உடனே அபி வந்து அப்படியே வந்து கண் கலங்குறாங்க, அணுவும் கண் கலங்குறாங்க. எல்லாருமே வந்து அப்படியே வந்து ராகவே பார்க்குறாங்க. ராகவ் வந்து ஒன்றும் இல்லை, எல்லாம் சந்தோஷமாக இருங்க அப்படி சொல்கிறாரு. நம்ம இவ்வளோ பண்ணி கூட இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு முரளி செம்ம டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து அபி என்ன பண்ணுறாங்க, ராகவை போய் பார்க்குறாங்க. உண்மையிலே சொல்கிறாங்க, இன்றைக்கி நீங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய உதவி தெரியுமா, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் நிச்சயம் நின்று போகுதுன்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த டைமில் நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நன்றி சொல்கிறாங்க. அதே மாதிரி அபியோட அப்பாவும் வந்து அம்மாவும் நம்ம ராகவுக்கு நன்றி சொல்கிறாங்க. இதில் என்னங்க இருக்குது, என் தம்பி வந்து எவ்வளோ கனவோடு இருந்தான், அந்த கனவை நான் உடைக்க முடியுமா, உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து ராகவை பாராட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற சுந்தரி, இது ராகவ் எல்லாத்தையும் கெடுத்துட்டானே அப்படின்றாங்க. உடனே முரளி வந்து இப்படி நடந்துச்சேன்றாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அஞ்சலி வந்து எங்கே போயிட்டார் இவர், ஆளே காணுமே, கரெக்டாக நிச்சயத்து பாடும்போது அவர் இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தி சும்மா எனக்கு உங்களை கூப்பிட்டுட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறார் முரளி. அடுத்து வந்து நல்ல காரியம் எல்லாமே நல்ல பண்ணி முடிஞ்சிச்சு, போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனோடனே டைம் ஆகிடுச்சுமா, பால் குடிச்சிட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி பாலை கொடுக்குறாங்க. நம்ம அஞ்சலி கிட்ட அஞ்சலி என்ன பண்ணுறாங்க யோசிக்கிறாங்க. அபி வந்து அந்த மருந்து சாப்பிட சொல்லியிருக்காளே, நம்ம பாலை குடித்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு பால் எடுத்துகிட்டு போயிட்டு செடிக்கு ஊற்றிடுறாங்க. இதை வந்து சுந்தரி பார்த்துறாங்க. பார்த்து சாமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இவன் என்ன பாலை ஊற்றிடுறா, அதனால தான் வந்து பாலை வந்து அவள் குடிக்காததால தான் அவன் மயக்கச்சு விழலையா, இல்லை மயக்கத்தில் எந்திருப்பாளே, இந்த விஷயம் இப்படி நடந்திருக்கே, ஒருவேளை இவளுக்கு நம்மளுக்கு சந்தேகம் வந்துடுச்சா, அதனால தான் நம்ம கொடுக்குற பாலை குடிக்க மாட்டேங்கிறாளா, என்ன நடக்குதுன்னு தெரியலையே, ஒன்றும் புரியலையே, இதை எப்படியாவது வந்து நம்ம தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அபி வந்து ராகவ் வந்து பண்ண வேலை, ராகவ் உதவி செஞ்சது எல்லாத்தையும் பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. அனு வந்து கேட்குறாங்க, என்ன அபி என்ன யோசிச்சுட்ருக்க அப்படின்னோடனே, உண்மையிலேயே வந்து டெரர் பார்ட்டி வந்து ஃபஸ்ட்டு இப்படிலாம் இருந்தார், டென்ஷன் பார்ட்டி, இப்போ வந்து வேறு மாதிரி மாறியிருக்காருல்லக்கா அப்படின்னோடனே, ஆமாடி உண்மையிலே சொல்கிறேனே, ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அவர் ரொம்ப ஒரு வந்து நீ சொல்லும் போதெல்லாம் அவரை பற்றி நான் கூட அப்படி தான் நினச்சேன், கோவக்காரன்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ அவர் பண்ண ஒவ்வொரு வேலையும் இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குல்ல அப்படின்னோடனே, ஆமாம் அப்படி சொல்லிட்டு 2 பேர் பேசிக்கிறாங்க. சரிடி இன்னும் என்ன டென்ஷன் பார்ட்டின்ற, அவரோட பேர் ராகவ் தானே, இதுமாரி ராகவ் சார்னு கூப்பிட்டேன் அப்படின்னோடனே யோசிக்கிறாங்க அபி.